வணக்கம். இது லேர்ன் தமிழ் சேனல். இன்றைக்கு இந்த காணொளியில் 3ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் பக்கம் 24 அதில் கட்டங்களில் உள்ள சொற்களை கண்டுபிடித்து வட்டமிட்டு எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை தான் பார்க்க போகிறோம். கட்டங்களில் அதாவது நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்க. அதில் இன்னும் சில கன்ஃபியூஸ்க்காக சில லெட்டர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் நம்ம அதில் வர சொற்களை மட்டும் ரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பிள் ஷேப்பில் வரைஞ்சிருக்காங்க இல்லையா, அதில் அந்த ஒயிட் பிளேஸில் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். வணிகர் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்காக அவங்களே வட்டமிட்டு காமிச்சிருக்காங்க. இப்போ அதை வட்டமிட்டாச்சு. அடுத்ததாக பாருங்கள், லாஸ்ட்டு பாக்ஸில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் பாருங்கள், நீதிபதி அப்படின்னு இருக்கு இல்லையா, ஒரு சொல்லு முழுமையாக இருக்கு இல்லையா. அப்போ என்ன பண்ணணுன்னா அந்த சொல்லை வட்டமிட்டுக்கணும். அடுத்ததாக தேர்ட் பாக்ஸில் பாருங்கள், குதிரை அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ அந்த 3 எழுத்துக்கும் வட்டமிட்டு அதை எடுத்து நெக்ஸ்ட் ஆப்பிளில் எழுதணும். அடுத்ததாக பாருங்கள், ஓய்வு, அதாவது ஃபஸ்ட்டு பாக்ஸில் லாஸ்ட்டில் ஓவிலேருந்து ஓ-இ-வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வட்டமிட்டுட்டு அதையும் எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது கால்னு கொடுத்துருக்காங்க, வீரர் அப்படின்னு இருக்குது, அடுத்தது குணம் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? அப்போ அதெல்லாம் நம்ம வட்டமிட்டுட்டு எடுத்து எழுதி நெக்ஸ்ட்டு பாருங்கள், முதலெழுத்தை மாற்றி சொல்லை உருவாக்கி எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக முதலெழுத்தை மாற்றி அவங்களே எழுதியிருக்க புக்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது நரி, பூரி, கீரி, பொரி, இதில் எல்லாமே முதலெழுத்து மாறி இருக்குது. இரண்டாவது எழுத்து ஒரே எழுத்தாக வருது இல்லையா. அதே மாதிரியே நம்ம வில் அப்படிங்கிறதுக்கு நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. நிறையா எழுதலாம். பல், புல், கல், சொல், செல், இது மாதிரி எழுதலாம். அடுத்ததாக படம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் முதலெழுத்தை மாற்றி எழுதணுன்னா மடம், தடம், குடம், திடம், இடம், ஓடம் அப்படின்னு எழுதியிருக்கோம் இல்லையா. அடுத்ததாக பாருங்கள், இதுலேயும் முதலெழுத்தை மாற்றி எழுதுனா தார், மோர், ஏர், சேர், போர் எழுதலாம். நாரும் எழுதலாம். ஓகேவா? அதில் நார் எழுதலை, நார் கூட எழுதிக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், ஆறு, இதில் முதலெழுத்தை மாற்றி சோறு, கூறு, மாறு, ஏறு அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. இது மாதிரி நீங்களும் எழுதிக்கோங்க. பொருத்தமான சொல்லால் நிரப்புவோம். இதில் 5 டேஷ்க்கும் 5 ஆன்சர் பேஸ்கட் மாதிரி அந்த இதில் கொடுத்துருக்காங்க. நாம் இதுலேருந்து சூஸ் பண்ணி தான் எழுத போகிறோம். வாங்க எப்படி எழுதலாங்கிறத பார்க்கலாம். ஒளிர்மதி தோட்டத்தில் பூ பறித்து கொண்டிருந்தாள். அதாவது தோட்டத்தில் பூ பறித்து கொண்டிருந்தவள் யார் அப்படின்னா ஒளிர்மதி. அவள் யார்? ஆனா பெண்ணா? பெண்ணு. ஓகேவா? திரும்ப நம்ம அடுத்த சென்டென்ஸில் அவளையே பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா அவளுடைய பேரை சொல்லாமல் ஆண்களை அவன்னு ஆண்களை அவன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதே ஒரு பெண்ணாக இருந்துச்சுன்னா அவள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒளிர்மதி பெண்ணு தானே. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவள், அதை சூஸ் பண்ணி தான் எழுதணும். அப்போ தேர்ட் பேஸ்கெட்டில் அவள்னு இருக்குது. அப்போ அதை எடுத்து அங்கே எழுதிட்டு அவள் கையில் ஒரு பூக்கூடை இருந்தது. அதாவது பூவை ஒரு பூக்கூடை வச்சு அதில் பறிச்சிட்ருக்கிறான். அப்போது பரணி அங்கு வந்தான். அப்போ அங்கே ஒரு பையன் பரணி அங்கே வரான். திரும்ப அந்த பரணியை பற்றியே தான் சொல்கிறாங்க. அப்போ பரணிங்கிறது ஆனா பெண்ணா? ஆண் இல்லையா. அப்போ அவள்னு எழுத முடியுமா? அப்போ நம்ம எழுத முடியாது இல்லையா. அப்போ அவன் அப்படிங்கிறது, அவன் எந்த பேஸ்கெட்டில் இருக்குன்னா 2வது பேஸ்கெட்டில் இருக்குது. அப்போ அதை சூஸ் பண்ணி அங்கே அவன் எழுதிட்டு அவன் கையில் 2 பொம்மைகள் இருந்தன. அவன் அங்கே வரப்போ கையில் 2 பொம்மையை எடுத்துகிட்டு வரான். அடுத்ததாக பாருங்கள், டேஷ் பார்ப்பதற்கு அழகாக இருந்தன. அதாவது ஒரு பொம்மை இருந்தால் அதுன்னு சொல்லலாம். 2 பொம்மைகள் இருக்கும்போது அவை அப்படின்னு சொல்லலாம். அவை அப்படிங்கிறது தான் அங்கே சரியான ஆன்சரு. அவன்னு சொல்ல முடியாது, அவள்னு சொல்ல முடியாது இல்லையா பொம்மைகளை. அதனால் நம்ம அவை 2 பொம்மைகள் இருக்கிறதால அவை எந்த பேஸ்கெட்டில் இருக்குது அப்படின்னா 4ஆவதாக இருக்கிற பேஸ்கெட்டில் இருக்குது. அப்போ அதை எடுத்து அங்கே எழுதிட்டு அவை பார்ப்பதற்கு அழகாக இருந்தன. அடுத்ததாக பாருங்கள், ஒளிர்மதி பொம்மையின் தலையில் செம்பருத்தி பூ வைத்தாள். ஒளிர்மதி பொம்மையோட தலையில் ஒரு செம்பருத்தி பூ வைக்கிறான்.
டேஷ் சிவப்பு வண்ணத்தில் அழகாக இருந்தது. செம்பருத்தி பூ, அதாவது ஒரு பூ தான் வைக்கிறா இல்லையா? இப்போ ஒண்ணே ஒண்ணு இருந்துச்சுன்னா நம்ம அவைன்னு எழுத முடியுமா? முடியாது. அப்போ அது அப்படிங்கிறது தான் எழுதணும். அப்போ 2 பொம்மைகள் இருக்கும்போது நம்ம அவைன்னு எழுதணும். ஒரே ஒரு பூ இருக்கும்போது அது சிவப்பு வண்ணத்தில் இருந்தது அப்படின்னு எழுதணும். அடுத்தது பிறகு டேஷ் மாமர ஊஞ்சலில் விளையாடினார்கள். இப்போ 2 பேர் இருக்காங்க, ஒளிர்மதி, பரணி. அப்போ ஒருத்தவங்க இருந்தால் நம்ம கேர்ளாக இருந்தால் அவள்னு எழுதலாம், இதே பாயாக இருந்தால் அவன்னு எழுதலாம். ஆனால் 2 பேரும் இருக்காங்க, அதான் ஆணும் இருக்காங்க பெண்ணும் இருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம என்னத்தை சூஸ் பண்ணி எழுதணும்னா ஃபஸ்ட்டு கூடையில் அவர்கள் இருக்கு இல்லையா, அதை தான் அந்த லாஸ்ட்டு டேஷில் எடுத்து எழுதணும். அவர்கள் மாமர ஊஞ்சலில் விளையாடினார்கள். ஏன்னா 2 பேரும் இருக்காங்க, ஆணும் இருக்காங்க பெண்ணும் இருக்காங்க. பாடலில் இருந்து உணவுப் பொருள்களின் பெயர்களை எழுதுவோம். அடுத்தது அதை பார்க்கலாமா? ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, அந்த பாடலில் வந்து உணவுப் பொருட்களோட பெயர்கள் இடம்பெற்றிருக்கும். அதை எடுத்து இந்தாண்ட பாக்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த பாடலை பாடி பார்க்கலாம். பருப்பு அடை பாரம்மா, பதமா எடுத்து உண்ணம்மா, இனிப்பு பணியாரம் வேணுமா, இங்கு வந்து பாரம்மா, வெள்ளை நிற உப்புமா வேண்டும் மட்டும் தின்னம்மா, கரக் முரக் முறுக்கையே கடித்து தின்னு நொறுக்கியே, சுவை மிகுந்த கொழுக்கட்டை சூடாயிருக்கு தட்டிலே, வெல்லம் தேங்காய் சேர்த்துமே வெண்ணெய் பிட்டும் இருக்குமே. இப்போ பாடலை பாடி அடிச்சிச்சு. அடுத்ததாக அதுலேருந்து உணவுப் பொருட்கள் எழுதலாமா? பருப்பு அடை அப்படின்னு புக்லேயே கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக பணியாரம் அப்படின்னு எழுதலாம், உப்புமா எழுதலாம், முறுக்கு எழுதலாம், கொழுக்கட்டை, வெல்லம், வெண்ணெய் பிட்டு, தேங்காய் எழுதியாச்சா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.